Hi friends, welcome to Renuka Malathi Samayal. Today special மைசூர் தோரம்பருப்பு போட்டு வடை செய்யறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நாங்க மைசூர் தோரம்பருப்பை ஊற வச்சிருக்கோம். அதுலயே 2 காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சிருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் பொடியா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்கம்மா 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாமா. பருப்புல மிக்சியில் 2 போட்டாச்சு. 1 மணி நேரம் ஊற வைக்குமா. ஒரே டம்ளர் பருப்பு தான்மா இது. நம்மளாம் கடலைப்பருப்பு தான் மசாலோட செய்வோம். இப்போ இது வந்து மைசூர் தோரம்பருப்புல மசாலா வடை ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும், பொறுன்னு இருக்குமா. இது அவ்வளோ நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு உளுந்த கூட இந்த வடை நல்லா இருக்கும். வாங்கம்மா அரைச்சாச்சு. இந்தமாரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிங்க. பருப்பில் தெரியுது பாருங்க. சோம்பு போட்டுக்கலாமா. உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் இருக்குன்னா அரைச்சிக்கிறேன். அதில் போட்டு வெங்காயம் போட்டுக்கலாமா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நான் கடாய் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சுப்போம். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. வடை தட்டி போட்டுக்கலாம். வடை தட்டி போட்டுக்கலாமா. நல்லா டேஸ்டாக இருக்குமா அந்த வடை. நல்லா முறமுன்னு நல்லா இருக்கும், ரொம்ப சாப்பிட்லாம். நல்லா செவந்துடுச்சுமா. நல்லா சவுண்டு பாருங்கள் அப்படியே கேட்குது. அவ்வளோ பொறுன்னு இருக்கும்மா மைசூர் தோரம்பருப்பில் செய்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க மைசூர் தோரம்பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்க்க ஸ்கிரிப்ஸே இருக்கு. நல்லா பொறுன்னு சூப்பராக இருக்கு. சாஃப்டாக வந்து சூப்பராக இருக்கு. உள்ள இந்தம்மா எப்படி இது பாருங்கம்மா. இப்படி வேற ஒரு பிங்க் கலராக இது பாருங்கம்மா. லைட் பிங்க் கலராக இருக்குது. நல்லா இருக்குதுமா வடை. இந்தமாரி உள்ள சாஃப்டாகவும் இருக்கு. இந்தமாரி சாம்பாரில் கூட இந்த வடையெல்லாம்மா இப்படி எடுத்து போட்டு ஊற வச்சு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல சவுண்டாக நல்லா இருக்கும். சாப்பிட்டும் சூப்பர் டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குமா. மைசூர் தோரம்பருப்பு சூப்பரா இருக்கு. இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.